ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கிச்சன் வைப் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தாங்க கிச்சனுக்குள்ளே வந்தேன். அன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எப்போயுமே கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு தாங்க வெளியே போவேன். இந்த மாதிரி போக சொல்ல எனக்கு 5:30 மணிக்கு மேலே சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அன்றைக்கி ஃபுல்லாக சிங்கில் பாத்திரம்லாம் துலக்கிட்டு தாங்க வெளியவே வந்தேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மளிகை சாமான் வாங்கிறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு லிஸ்ட்டு தாங்க. இந்த மாதிரி லிஸ்ட்டு எழுதி வாங்க சொல்ல வீட்டில் சேவிங்ஸ் அதிகமாகும். நம்ம தேவையான ஐட்டம் மட்டும்தான் மளிகை சாமான்லேயே வாங்கி வச்சுருக்கேன். இது என்னடா ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான்னு சொன்னாங்க, இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. நான் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க வாங்குவேன். வீட்டுக்கு தேவையான ஐட்டம் அது இல்லாத நான் ரொம்ப அதிகமாக வேஸ்ட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு யூஸ் பண்ணுற மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்ல நம்மளுக்கு காசு ரொம்பவே மிச்சமாகுங்க. அன்றைக்கின்னு பார்த்து மிளகாய், சால்ட்டு, கோதுமை மாவு, சோயா, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, கடுகு எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அது இல்லாத வீடு துடைக்கிற லிக்விட் 1+1 ஆஃபரில் போட்டிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி வாங்க சொல்ல நம்மளுக்கு ரொம்ப மணி சேவிங் ஆகும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வாங்குவேன். அன்றைக்கி சர்க்கரையும் வாங்கிட்டு இருந்தேன். சர்க்கரை ஏன் வாங்குனீங்கன்னு கேட்காதீங்க. எங்கள் நாத்தனார் பசங்களாம் வந்திருந்தாங்க. அதனால் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக யூஸ் ஆச்சு. அதனால் சர்க்கரை மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரேஷன்லேயும் வாங்கினேன், இதுலேயும் வாங்கினேங்க. அதில் தான் அப்பளம், சோட்டா மாவு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். மட்டன் மசாலா, மீன் மசாலாலாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெய்யும் வாங்கிட்டு வந்திருந்தேன். பெருங்காயத்தூளும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு தேவையான பில்லு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் பாருங்கள் சந்தேகமாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் நம்ம சின்ன சின்ன கடைகளில் வாங்குறத விட டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வாங்கினா பாயிண்ட்ஸ் போடுவாங்க. அது பாயிண்ட்ஸ் ஏற ஏற நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் அப்போது கிஃப்ட் எதனா தருவாங்க. நான் நிறைய கிஃப்ட்டுலாம் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி வாங்க சொல்ல நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்குங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மளிகை சாமான் வாங்க போகிறப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய 5 டிப்ஸ் தாங்க நாளைக்கு வீடியோ போட போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எப்படி அந்த பணத்தை சேமிக்கலாம், எப்படி நம்மளுக்கு அதில் என்னென்ன பெனிஃபிட்னு சொல்ல போகிறேன். பார்த்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா லன்ச் வீடியோஸு, ஷார்ட்ஸ்லாம் வரும், பாருங்கள். பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.